எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா என்ன பலன்? ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே வரார்ல. அப்போ வந்து நம்ம ராசியில் 3ஆவதுல இருந்திருப்பார், அதுக்கப்புறம் 4ஆவதுக்கு மாறுவார், 5ஆவதுக்கு மாறுவார். இப்படி அந்த மாதிரி நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார்னா என்ன பலன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோடெல்லாம் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து லாபஸ்தானம், 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் உட்கார்ந்தாருன்னா என்ன பண்ணுறாருன்னா பார்ப்போமா. 11இல் சனி வந்தால் பண வரவு அதிகரிக்கும். நிறைய பணம் இன்க்ரீஸ் ஆகும், பணம் வரது இன்னும் அதிகமாகும், மதிப்பு மிகும். உங்களுடைய மதிப்பு, மக்கள் மதிக்கிறது அதெல்லாம் வந்து நிறைய அதிகமாகும். சமூகத்தில் மரியாதை மிக கூடும். சொசைட்டியில் நிறைய மரியாதை, மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். நதி போல துயர் ஓடும். எப்படி வந்து நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்காம, அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் அங்கே இருக்காம ஓடி போயிடும். நலம் யாவும் தேடி வரும், எல்லா நன்மைகளும் தேடி வரும். விதிப்பயனால் எதிர்பார்க்கும் வெளிநாட்டு யோகம் வரும். உங்களுடைய விதி பயனால் நல்ல விதி வச்சுருந்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வெளிநாட்டு யோகம் கூட கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இப்போ வந்து 2014 சனி பெயர்ச்சி ஆகும்போது இது எந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும்னா இது வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு பொருந்தும். ஸோ மகர ராசிக்காரவங்களுக்கு 2014 டாப்பாக இருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.